ஏய் சத்யா, ஏய் சோனி, குழுவுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. இந்த பிள்ளைய ஏமா என்னம்மான்னு ஒரு வார்த்தை கேட்கறாளுகளா? என்ன செய்யறதோ தெரியல. ஏன் சத்யா, இந்த மீனெல்லாம் என்ன அழகா இருக்குல்ல. பேசாம இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஒரு தொட்டி வாங்கி வளர்க்கணும் முடி. அப்படி வளர்க்க முடியாது சோனி. ஏன்னா கடல்ல வாழ்ற மீன், வீட்டுல வாழ்ற மீன் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கு. அப்படியெல்லாம் வளர்க்கவே முடியாது. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்டு வீட்டில் இதை விட சூப்பர் சூப்பர் மீனெல்லாம் இருக்கு. உன் ஃப்ரெண்டே மனுஷ ஜென்மமா இருக்க மாட்டா, இதுல அவ இந்த மாதிரி மீனை வளர்த்தா பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப எதுக்கடி தேவையில்லாம அவளை பத்தி பேசுற? ஆமா, உனக்கு உடனே ரோசம் வந்துருச்சோ? இனம் இனத்தோடு தான் சேரும். இனி நீ என்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காத சத்யா. இவ பெரிய பாராளுமன்ற தலைவர், இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. போடி. ஏட்டி, லீவு விட்டாலே டிவி தானே அடி. கொஞ்சம் வந்து கூட மாட ஒத்தாசையா இருக்கீங்களா? ஏமா என்னமா செய்யணும்? ஆமா, வீட்டுல செய்யறதுக்கு வேலை வெட்டி ஒன்னும் இல்ல. அதனால ஏமா என்னமா செய்யணும்னு கேளு. ஏமா நீ அதை செய்யி இதை செய்யின்னு சொன்னா நாங்க 2 பேரும் செய்ய போறோம். நீ ஏமா சடிஞ்சுக்கிற? சரி சரி, நான் குழுவுக்கு போய் காசு கட்டணும் மக்களே. நீங்க கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருங்க. பொங்கலுக்கு மொத்த காசையும் எடுத்துட்டோம்ல, இந்த மாசத்துல இருந்து சேர்த்து சேர்த்து கட்டணும். அதுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னத்துக்கு கேஸ் தீர்ந்து போயிடுச்சு போல இருக்கே. கடவுளே, அவங்க வேற இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஏய் சத்யா, ஏய் சோனி, கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுடி? வாய்களே இல்லையா இப்போ? என்னாச்சுமே? ஏடி, வீட்டுக்கு மூத்த புள்ள மாதிரி அடி நடந்துக்கிற. இன்னும் அடுத்த வருஷம் காலேஜுக்கு சேர போறாளாம். கேஸ் வேற தீந்துருச்சுடி. உங்க அப்பா வந்தா என்ன செய்வாருன்னே தெரியல. பசியில வருவாங்களே மனுஷன். ஏம்மா, கேஸ் தீந்து போனதுக்கும் சத்யா அடுத்த வருஷம் காலேஜுக்கு போறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அவனுக்கு மனுஷன் பசியில வருவாங்களேன்னு இருக்கும். இவளுக்கு இப்பதான் விளக்குற நேரம். போங்கடி, போய் விறகலை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இந்த நேரம்னு பார்த்து தான் தீந்து தொலையணுமா? இத்தனை நாள் நல்லா தான் இருந்துச்சு. நாம எங்காவது கிளம்புறோம் போது தான் இப்படி ஆகும். இனி இந்த குக்கர்ல எங்க இருந்து அடுப்புல வைக்கிறது? இனி எல்லாத்தையுமே மாத்தணும். இன்னும் சோத்த கூட வடிக்காம இருக்கனே நானு. ஹலோ, எங்க? நான் தான். எங்க இருக்கீங்க? சொல்லுமா ராணி, ஏன்? ஒன்னும் இல்லைங்க, சாப்பாடுலாம் தயாராயிடுச்சு. அதான் வருவீங்களா இல்ல நேரமாகுமான்னு கேட்க கூப்பிட்டேன். இன்னும் 1/2 ஹவர்ல வந்துருவேம்மா. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் பஞ்சர் கடையில விட்டுருக்கேன். இதோ பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கேன். வந்ததும் வந்துருவேன். சரிங்க, வாங்க வாங்க. ஐயோ, இன்னும் 1/2 ஹவர்ல வந்துருவாங்களாமே. நான் என்ன செய்வேன்? கையும் ஓடல, காலும் ஓடலையே. எப்பா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இப்பதாமா நெருப்பு பிடிச்சிருக்கே. சத்தையங்கடி, அவ வீடெல்லாம் தூத்திட்டு இருக்காமா. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஆமா மக்களே, இந்த சின்ன புள்ளையெல்லாம் கொஞ்சம் உரிச்சுதாம்மா. எம்மா, இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ள கண்ணெல்லாம் எரியுதுமா. தண்ணியா வருது. சின்ன உள்ளினா அப்படித்தாமா இருக்கும். கொஞ்சம் வேகமா உரி மக்களே, அப்பா வந்துருவாங்க. என்ன தங்க பொண்ணு, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? ராணி அக்கா, மாரி அக்கா யாரையும் காணோம். வந்துருவாங்க கீதா, வீட்டில் ஏதோ வேலை இருக்கு, முன்னாடி போ, நாங்கள் பின்னாடி வரோம்னு சொன்னாங்க. கரெக்ட் டைம்க்கு வரலனா நான் ஆப்சென்ட் போட்டுருவேன் தங்க பொண்ணு. சார் வந்தா என்னால திட்டு வாங்க முடியாது, அப்புறம் ஃபைன் கட்ட வேண்டியதுதான் சொல்லிட்டேன். வர வர இவ அழுப்பு தாங்க முடியல சாமி. ஆமாக்கா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஷீலு, நான் இவ்வளவு மெதுவா சொன்னது உனக்கு கேக்குதா? எனக்கு மட்டும் இல்லக்கா, அவளுக்கே கேட்டிருக்கோம். தங்க பொண்ணு, காசெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, நான் என்ட்ரி பண்ணணும். ஏய் கீதா, கொஞ்சம் இரு. மாரியக்காலும் ராணியக்காலும் வந்துடட்டுமே. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது தங்க பொண்ணு. சார் வந்தா என்னதான் திட்டுவாங்க. கரெக்ட் டைம்க்கு வரணும். எவ்வளவு டைம் நான் சொல்லிருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? காசு வாங்குறதுக்கு மட்டும் எவ்வளவு முன்னாடி வந்து உட்காருறீங்க, அதே மாதிரி வாங்கின காசை கட்டுறதுக்கு முன்னாடி வந்து உட்கார தெரியாதா? குழு லீடரா இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்குமா கீதா. ராணியக்காலும் மாரியக்காலும் வந்துட்டுமே. தங்க பொண்ணுதான் இவ்வளவு தூரம் சொல்றாள். அதெல்லாம் சரிப்பட்டு வராது இர்ஃபானா அக்கா. இந்த இடத்துல நீங்க நின்னீங்கன்னா தான் அதோட வலி என்னன்னு தெரியும். நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த காசை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப கட்டின பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? கரெக்ட் தானே இல்லையா நான் சொல்றது? ஆமா கீதா, நீ சொல்றது 100% கரெக்ட் தான். தங்க பொண்ணு, இவை கண்டிப்பா ஃபைன் போட்டாலும் போட்டுருவா. நீ பேசாம ஒரு எட்டு போய் ராணியக்காலும் மாரியக்காலும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஓடி வந்துரு. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதா சரி, நான் போயிட்டே ஓடி வந்துடுறேன். ஏய் கீதா, நான் போய் ராணியக்காலையும் மாரியக்காலையும் கூட்டிகிட்டே வந்துடுறேன். தங்க பொண்ணு, குழுவுக்குள்ள வந்துட்டு வெளியே போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? போயிட்டு நீ எப்ப வருவ? நீ லேட் ஆனாலும் உனக்கு நான் ஃபைன் போட்டுருவேன். வந்துட்டு போனவதானே நான் விட மாட்டேன். ஏய் அம்மா, ரொம்ப தான் பண்ணாத. நான் போயிட்டு 5 நிமிஷத்தில் ஓடி வந்துடுவேன். சத்யா, உங்கள் அம்மா எங்கம்மா?
பின்னாடி அடுப்புக்கிட்ட இருக்காகத்தே. அடுப்புக்கிட்டயா? ஏம்மா? கேஸ் திடீர்னு தீந்து போச்சுதே, அதான் அடுப்புல சமைச்சிடலான்னு பின்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எம்மா, தங்க பொண்ணத்தான் வந்திருக்காங்க. விடுமா சத்யா, நான் பின்னாடியே போய் பார்த்துக்கிறேன். குழுவுக்கு நேரமாச்சுன்னு பார்க்க வந்தம்மா. சரி தே, போங்க, பின்னாடி தான் இருக்காங்க. ராணி அக்கா, என்னக்கா செய்றீங்க? வா தங்க பொண்ணு. திடீர்னு கேஸ் தீந்து போச்சு தங்க பொண்ணு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் வேற மதியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் அவசர அவசரமா அடுப்புல போட்டு சமைச்சிட்டு கிடக்குறேன். எக்கா, இன்னைக்கு குழுவுக்கு போகணும்லக்கா. அந்த கீதா நீங்களும் மாரியக்காலும் வரலன்னு ஒரே கத்தலா கத்திக்கிட்டு இருக்காக்கா. அதான் நான் ஓடியாந்தேன். மாரியம் வரலையோ? ஆமாக்கா, இப்ப வர வழியில தான் அவங்கள பார்த்துக்கிட்டு வந்தேன். அவங்களோட மாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம், தண்ணியே கொடுக்க மாட்டேங்குதான். அதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன், நீ கொஞ்சம் படத்தை கொடுத்துருன்னு சொன்னாங்கக்கா. தங்க பொண்ணு, அப்ப நீயும் ஒண்ணு செய்யுமா, நானும் உன் கையிலேயே பணத்தை கொடுத்துட்றேன். பேசாம நீயே கட்டிருமா, அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிருமா. அப்படியாக்கா? சரிக்கா, சரி தாங்க, நானே பணத்தை கட்டிடுறேன். என்ன தங்க பொண்ணு புசு புசுங்கிற? ஒன்றும் இல்லைக்கா, மீன் குழம்பு வாசனை சும்மா தெரு வரைக்கும் மணக்குதே. மீன் குழம்புனாலே ராணி அக்கா குழம்பு தான் போங்க. குழு முடிஞ்சது வாமா, நான் போட்டு தரேன், சாப்பிட்டு அப்புறம் போலாம். இல்லைக்கா, என் மாமியார் கத்திட்டு கிடக்கும். அதனால நீங்கள் ஒன்று செய்யுங்க. இப்போவே ஒரு தட்டில் கொஞ்சம் சோத்தையும் கொஞ்சம் மீன் குழம்பையும் ஊற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. சாப்பிட்டு திருப்தியாக போயிடுவேன். சரி இருமா தாரேன். ஏய் சத்யா, ஒரு தட்டு எடுத்துட்டு வா. எப்பா, இப்போதாப்பா வசதியாக இருக்கு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. பேசாமல் நான் கீழே உட்காந்துக்கிறேன். இந்த தங்க பொண்ணு சாப்பிடு. அடடடடா, பார்க்கவே என்ன அழகா இருக்குக்கா. சாப்பிடுமா, சாப்பிடு. ஞம் 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 ஞம். எக்கா, உண்மையாவே சொல்றேக்கா, உங்க குழம்பு சூப்பரோ சூப்பரு. மீன் துண்டு பார்க்கும் போதே என்ன அழகா இருக்கு. உப்பு காரெல்லாம் சரியா இருக்கா தங்க பொண்ணு? எல்லாம் சரியா இருக்குக்கா. புளி முதல் கொண்டு அளவா போட்டிருக்கீங்கக்கா, நல்லா இருக்குக்கா. ஞம் 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 ஞம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கமா, சோறு குழம்பு ஊற்றிக்கோ. வேண்டாக்கா, நேரம் இல்லை. அந்த கீதா எனக்கும் சேர்த்து ஃபைன் போட்டுருவேன்னு சொல்லியிருக்கா. நான் போயிட்டு நாளைக்கு கூட வந்து சாப்பிட்டுக்கிறேக்கா. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக வந்துருங்கக்கா. சரிம்மா, சரி போயிட்டு வா. தங்க பொண்ணு, அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லிடு, மறந்துடாத. சுபா, என்ன வேலைடா சாமி, செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுது. ராணி, ராணி, என்னங்க, நான் இங்க தான் இருக்கேன். என்ன ரொம்ப வேலை செஞ்சு கழிச்சு போயிட்டே வந்து உட்காந்துட்ட? ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். சரி சரி, நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் சோத்தை எடுத்து வைக்கிறேன். பிள்ளைங்க எங்கம்மா? இங்கதான் இருப்பாளுங்க. எங்க லீவ் விட்டாலே போதும், ஒரே டிவி 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 தான். அவங்க வருவாங்க, நீங்க போங்க. ஏன் அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. ஏய் சத்யா, ஏய் சோனி, வாங்கடி சாப்பிடலாம். எப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மக்களே. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? இங்கதாப்பா இருந்தோம், நீங்க வந்ததை நாங்க கவனிக்கவே இல்லை. டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோப்பா. ஆமா, லீவ் விட்டா போதும், பொழுதுக்கு டிவி தான். உட்காந்து சாப்பிடுக்கிட்டி முதல்ல. எப்பா A4 ஷீட்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன்லப்பா, எப்பப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க? ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கே மக்களே. அம்மா கிட்ட காசு கொடுக்குறேன், நாளைக்கு அம்மா கூட்டிட்டு போய் வாங்கிக்குமா? ஆட்டுப்பா. எம்மா, எனக்கு குழம்பு மீன் பிடிக்காதுன்னு தெரியும்லம்மா, அப்புறம் எதுக்குமா வச்சு கொடுத்த? வாய் மூடிட்டு கொடுத்ததை சாப்பிட்டடி, எது கொடுத்தாலும் திங்கிறது இல்லை. பிள்ளைய பாரு பிள்ளைய. சாப்பிடு மக்களே, உடம்புக்கு நல்லது தானே அம்மா கொடுக்குறா. சாப்பிடுமா, சாப்பிடு. எம்மா, நீ சாப்பிடலையோ? நீங்க முதல்ல சாப்பிட்டு எந்திரிங்கம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ராணி, குழம்பு இன்னைக்கு நல்ல ருசியா இருக்கே. என்ன போட்ட? ஒன்றும் இல்லைங்க, கேஸ் திடீர்னு தீர்ந்து போச்சு, அடுப்பில் செஞ்சேன், அதனால தான் ருசி கூடி இருக்குமோ என்னமோ. அதான் நல்லா இருக்கு. சரி சரி, கேஸ் புக் பண்ணிருக்கியா இல்லையா? பண்ணியிருக்குங்க, ஆனால் இன்னும் வரல. சாயங்காலம் நீங்கள் வேலை முடிஞ்சு வரும்போது அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா நான் அதுக்கு ஒரு பாட்டு கலையணும். சரிம்மா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன்.